கன்னிராசி நேயர்கள், உங்களுக்கு இந்த சித்திரை முதல் நாளிலிருந்து எப்படி அமைய இருக்கின்றது? நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் ஐயாவிடமிருந்து தொடங்கலாம். இந்த பராபவ ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பெருத்த லாபத்தை, பொருளாதார லாபத்தை தரப்போகிறது. காரணம், தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் லாபத்துக்கு வந்து உட்கார்றார் இந்த வருஷம். இப்போ பெரிய அளவுக்கு பொருளாதார லாபம், மிக நன்மைகள் அவர்களுக்கு ஏற்பட போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் கல்யாண விஷயம் கூடி வரும். ரொம்ப நாளாக திருமணத்தடை இவர்களுக்கு இருந்தாலும் சரி, இல்லை இவர்களுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப நாளாக திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்க, வரன் கூடி வரல அப்படின்னாலும் இப்போ நல்ல வரன் கூடி வரக்கூடிய யோகம். அதே மாதிரி புத்திரகாரகன் உச்சமாகிறதுனால லாபத்தில் இவர்களுக்கு நல்ல முறையில் குழந்தைகள் பிறக்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் வருது. நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு இருக்குது. பெற்றோர் சம்மதத்தோடு நடக்கும். ரொம்ப நாளாக வந்து திருமணத்துக்கு பேரண்ட்ஸ் சம்மதிக்கலைன்னா இப்போ பேரண்ட்ஸ் சம்மதிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம யாமிருக்க பயமேன் அருண் சொன்ன மாதிரி கணவன் மனைவி விஷயம் இருக்குது பாருங்களேன். அந்த கணவன் மனைவி விஷயத்தில் எப்போவுமே கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். எப்படின்னா உபயராசிகள் வருது பாருங்க. அதில் இந்த மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ராசிக்காரர்களுக்கு 7வது ஸ்தானம் பாதகஸ்தானங்கிறதுனால எப்போவுமே திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. இவர்களுக்கு 7வது ஸ்தானத்தில் இப்போ செவ்வாய், சனி, புதன் சேர்க்கை வேறு, ராசிக்கு அதிபதியே அங்கே போய் நீச்சமாகிறார். அதனால் இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை. இன்னும் சொல்ல மனைவிக்கு கணவனோட பிரச்சனை, கணவனுக்கு 8ல் சுக்கிரன் இருக்கிற போது மனைவியோட பிரச்சனைன்னு சில விஷயங்கள் இருக்கும். திருமண வாழ்க்கையில் அவர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய அவசியம் இருக்குது. நிறைய பேருக்கு வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். ராசிக்கு அதிபதியே நீச்சமாயிட்டாரேன்னு நினைக்கக்கூடாது. தன்னுடைய நாட்டில் இவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலைன்னா கூட வெளிநாட்டில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல கல்வி, ஃபாரினில் போய் படிக்கக்கூடிய யோகம், வெளிநாட்டு பிஸ்னஸ் அமையக்கூடிய யோகம், இது எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்குது. கம்யூனிகேஷன் செக்டாரில் இவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைய சகோதரர்களுக்கு ஒரு முன்னேற்றம் வரும். புதிய வியாபார ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவாங்க. நிறைய முன்னேற்றம் காத்திருக்கு. இந்த காலகட்டங்களில் நாக தெய்வங்களை வழிபடணும். கன்னிராசிக்காரர்கள் நாகாத்தமன் போன்ற தெய்வங்கள், நாகநாத சுவாமி போன்ற தெய்வங்கள் வழிபடுகிற போது பெரிய முன்னேற்றம் இவர்களுக்கு ஏற்படும். நன்றி ஐயா. யாமிருக்க பயமேன் அருண்குமார் அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள், எப்படி அமைகிறது கன்னிராசி நேயர்களுக்கு? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வருஷ தொடக்கத்தில் கண்டக சனி இருந்தாலும் கடந்த ஒரு வருஷத்தில் 10ல் இருந்த குரு பகவான் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உச்சமடைய போகிறார். குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே ஒரு அற்புதமான வருடம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதில் புதிய பட்டம், புதிய பதவி, புதிய பொறுப்பு, புதிய புகழ் உங்களை அலங்கரிக்கும். ஏன்னா 10ல் குரு வரும்பொழுது எல்லாரும் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஈசரார் உருவத்திலே திருவோட்டிலே இறந்துனதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பொருளாதார சுமை, பொருளாதார நெருக்கடியோடு ஓடிட்டு இருந்தீங்க. நான் உண்மையாக உழைக்கிறேன், நேர்மையாக இருந்தால் எனக்குரிய அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லி அலமோதிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய மகுடம் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கன்னிராசிக்கு 3வது இடத்தை குரு பகவான் வருட தொடக்கத்திலே பார்க்கறதுனால ஒரு புதிய தன்னம்பிக்கை, புதிய தைரியம், ஒரு புதிய முயற்சிகள் எல்லாமும் உங்களுக்கு அனுகூல பிராப்தத்தை ஏற்படுத்தும். சகோதர வழிகளில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாம் சரியாக போகிறது. அதே மாதிரி திருமண வயசுலேருந்து கல்யாணம் நடந்து குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்த தாய்மார்களுக்கு இந்த வருடத்தில் நிச்சயமாக குழந்தை பிராப்தம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். 6ல் இருந்த சனி 7வது இடத்துக்கு போயிட்டார். அப்போ 6ஆம் இடத்துல சனி இருந்து ராகுவோடு சேர்ந்த காலகட்டம்லாம் உடல் ரீதியாக பிரச்சனை இருந்துச்சோ இல்லையோ, நிறைய பேர் மன ரீதியாக நிறைய சவால்களை சந்திச்சுட்டு வந்திருந்தீங்க. பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது, எந்த முடிவு கூட சரியாக எடுக்க முடியல அப்படின்லாம் புலம்பிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த சிக்கல்கள் அத்தனையும் கன்னிராசிக்கு ஆண்டவனுடைய அருளோடு சரியாகும். ஐயா தொடங்கும் பொழுது அற்புதமான வார்த்தையை சொன்னாங்க. 7ஆம் இடத்தில் சுக்கிரன், சனி, செவ்வாயினுடைய சேர்க்கை என்பது காதலை ஊக்குவிக்கும். இது கண்டிப்பாக நடக்கும். அப்போ டீனேஜில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மத்தியம வயசில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஏன் வயதானவங்களா இருந்தாலும் சரி தான், நிலைக்கேற்ற மாதிரி பிரச்சனைகள் மாறுபடும். சின்ன வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் வளரும், தவறுதலான தொடர்புகளை உருவாக்கும். மத்தியம வயசில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தப்பே பண்ணலாலும் சரிதான், அன்னைக்கு தப்பு பண்ணும்போது தண்டனை கிடைக்கல சார், இன்னைக்கு நேர்மையாக இருக்க என் மேலே சொல்லு வந்தது, பழி வந்தது நடக்கும். அதில் கவனம். திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போங்க. கன்னிராசிக்கு சுபகாரியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வைகாசி மாதத்திற்கு பிறகு நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு செய்யலாம். இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு அற்புதமான வருடமாக அமைய காத்திருக்கிறது. தெய்வ வழிபாடு உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த பலன்களை நிச்சயமாக தரும். மிக்க நன்றி. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர்மா, நீங்கள் சொல்லுங்கள், கன்னிராசிக்கு எப்படி அமைதுமா? கன்னிராசிக்காரர்களுக்கு எனக்கு முன்னாடி பேசின 2 பேருமே சொன்னாங்க, கண்டகச்சனி இருந்தாலும் இந்த ஆண்டு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டுன்னு. ஏன்னா கடந்த ஒரு வருட காலம் குரு 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு வேலை போயிருக்கலாம், இல்லை அவங்க ஒரு பதவியில் இருந்து அதில் கீழே வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இருக்கும். அது இப்போ உலகம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிறையா லே ஆஃப்லாம் போகும்போது கன்னிராசிக்காரர்கள் நிறைய அதில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இப்போ குரு 11ஆம் இடத்துல அதுவும் கேதுவில் வரும்பொழுது அயல் நாட்டில் வேலை தேடுறவங்க, கடல் தாண்டி போகக்கூடிய யோகங்கள். ஏன்னா எப்போதுமே இந்த கண்டக சனி, அஷ்டம சனியெல்லாம்
குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்படி ஏதாவது வேலை கிடைச்சதுன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா ஒரு நல்ல காலம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியும் பொழுது அதை கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து பயன்படுத்திக்க கொள்ளக்கூடிய ஒரு காலம். அப்புறம் கன்னிராசி நேயர்களுக்கு மற்ற கிரகங்களினுடைய சூழ்நிலைகள் பார்க்கும் பொழுது ராகு பகவான் அவங்களுக்கு 5ஆம் இடத்துல வந்துடுவார், கேது 11ல் வரும்பொழுது. ஸோ பிள்ளைகளால் இவர்களுக்கு வந்து இந்த கண்டக சனியினால் சில பிரச்சனைகள் வரும். இந்த காதல் விஷயத்தில், காதல் திருமணத்தில் ஒத்துக்காமல் போகிறது. கன்னிராசியில் அப்பா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைகளோட அவங்களுக்கு நிறையா கருத்து வேறுபாடுகள் வரும். ஸோ திருமண விஷயத்தை இந்த வருடம் பேசாமல் இருப்பது நல்லது. உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூடயும் நீங்கள் கிரகநிலைகள் மாறினதுக்கு பிறகு அதை சம்மந்தப்பட்டதை நீங்கள் வந்து பேசலாம். இந்த காலகட்டத்தில் கன்னிராசி அன்பர்கள் பராபவ வருஷத்தில் கேரியரில் நீங்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ணலாம், படிப்பில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ திருமண விஷயத்தில் கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது இவங்களுக்கு நல்லது. வயசாயிடுச்சு அதனால் பரிகாரம் பண்ணிட்டாவது கல்யாணம் பண்ணணும்னு சில பெற்றவங்க நினைப்பாங்க. அவசரப்பட்டு அந்த முடிவை எடுக்க வேண்டாம். நன்றிம்மா. பீமராஜ் ஐயர் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், கன்னி ராசிக்கு எப்படி அமையுது? கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமாக இருக்க போகிறது. இவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் கிடைக்கக்கூடிய பலன் திருமணம், புத்திரப்பேர். தம்பி சொன்ன மாதிரி கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு புத்திரப்பேர், புத்திர சந்தான பாக்கியன்றது இந்த ஆண்டு உறுதி செய்யப்பட்டது. 100% உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர் வந்து 11ஆம் இடம். உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே அந்த ஒரு மழலை செல்லுன்ற ஆசை இருக்கும் இல்லையா, அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய இடத்துல புத்திர காரகன் உச்ச பலத்தோடு இருந்து அந்த புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். புத்திர ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி 7ல் இருக்கும்போது குரு அவரையும் பார்க்குறார். அதில் புத்திர பேருன்றது உங்களுக்கு நிச்சயம். ரொம்ப காலமாக தடைப்பட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் கட்டாயம் இப்போது கிடைக்க போகிறது. இதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னும்போது இந்த ஆண்டு திருமணம் நடக்கும். இந்த பலன்களை தாண்டி மற்ற எல்லாமே உங்களால் மற்றவங்களுக்கு நடக்க போகிறது தான். ஏன்னா கன்னிராசியில் இருக்கக்கூடியவர் வந்து ஒரு சாதனை பண்ணுறார், வெற்றி பெறுகிறார் அப்படின்னு சொன்னால் இது கடவுள் கொடுத்தது, இது குருநாதர் கொடுத்தது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் உழைப்பு, நான் இத்தனை ஆண்டு காலம் நான் போராடினேன், நான் ஆராய்ச்சி பண்ணேன், நான் படித்தேன், அதனால தான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இருக்கும். ஏன்னா புதனுடைய தன்மை தான் இங்கே அதிகமாக இருக்கும். ராசியிலே வந்து சுக்கிரன் நீச்சமாயிடுவார், 5ஆம் இடத்துல குரு நீச்சமாயிடுவார் இவங்களுடைய ராசிக்கு. அதனால அந்த சுயமாக ஒரு விஷயத்தை வந்து சாதிக்கக்கூடிய தன்மை இருக்கும். இவங்க ஒரு சின்ன லெவலில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணால் அதுக்கு ஹெட் அட்மினாக வந்து கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்க இருந்தால் அந்த குழு வந்து நல்லபடியாக பிரயோஜனமாக இருக்கும். ஒரு பிரச்சனையை பேசி அரசாங்கத்தில் கொண்டு போய் அதை தீர்வுக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் அதற்கு பேசக்கூடிய ஒரு தலைவராக கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்களை நியமிக்கலாம். இன்னும் சொல்லணும்னு சொன்னால் 2 நாடுகள் சண்டை போடுது, உலகமே பாதிக்கப்படுது, 3வது உலக யுத்தம் வரக்கூடிய அளவிற்கு போகிறது. இதை சமாதானம் பண்ணணும், அமெரிக்காவையும் இந்த ஈரானையும் சமாதானப்படுத்தணும்னா கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் சொன்னால் அவங்க கேட்டுருவாங்க, சரின்னு சொல்லி போகிற முடிவுக்கு கொண்டு வருவாங்க. அவ்வளவு சாதகமாக இருக்கிறது. 5ஆம் அதிபதி 7ல், 7ஆம் அதிபதி 11ல், அவர் வந்து அந்த 7ஆம் இடத்தை பார்க்கறது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை. அப்படி இருக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, ஆஃபீஸ் பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணி நீங்கள் ஜெயிக்கலாம். நீங்கள் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பீங்க. கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களை யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்கெல்லாம் இவங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஆண்டில். மிக சிறப்பு. நாட்டினுடைய அமைதிக்கே கன்னிராசிக்காரர்கள் மிக சிறப்பாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்கள் வீட்டில் கண்டிப்பாக தாய்மை உணர்வோடு ஒரு குழந்தையினுடைய அன்பு அழுகுரல் கேட்க போகிறது. வருத்தமே படாதீங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்.